ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா டேவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஸோ வாங்க நான் என்னென்ன வேலைலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கமெண்டில் டியூஷனில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே டியூஷனில் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்காகவும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நைட் டின்னர் என்ன பண்ண போகிறோனோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்துருச்சுங்க. நம்ம போய் குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் பிடிக்கணும். காலையிலையும் தண்ணி வரும், ஈவினிங்கில் கொஞ்சமாக வரும். அதுவும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, டியூஷனில் என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்ததால் அங்கே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம் ப்ரோக்ராமுக்காக. அதனால் உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியல. ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டியூஷன்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் எனக்கு ஞாபகமே வந்தது. அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது புதுசாக குழா போட்டது இல்லையாங்க, நேற்று காமிச்ச வீடியோவில். அந்த குழாவில் தான் இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிப்பேரடாக இருந்துச்சு. உள்ளே திரும்பவும் பள்ளம் எடுத்து நோண்டி அந்த பைப்பெலாம் எடுத்துகிட்டு புது பைப் போட்டு ஒட்டி தண்ணி பிடிக்கிறோம். ஸோ புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே குழாவில் ஃபஸ்ட் டே தண்ணி பிடிக்கிறது. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணிலாம் பிடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்த வேலை என்ன இருக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம். ஸோ சீக்கிரம் லேட் ஆகுது, அதனால் சீக்கிரமாக வேகமாகவே எல்லா வேலையும் முடிக்கணும். இப்போ மாடுலாம் அப்பா மேய்ச்சல் ஓட்டின்னு போயிருக்காங்க ஈவினிங்கில். அந்த டைமில் ஆஃப்டர்நூன் கட்டியிருந்தோம்ல, அந்த இடத்தெல்லாம் நான் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்காக வீட்டிலே எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே டைம் ஓட்டுறது நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக வெறுப்பாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு இது விட்டால் வேறு வழி தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அதனால் நம்ம இருக்கிற வரையும் இந்த வேலைகள்லாம் நம்மளே பார்க்கணும், பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்குறவங்களும் நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க கேட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, எங்கள் ஊரில் வீடியோஸ் பார்க்குறவங்களாம், ஏன் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்க, ஏன் அதை வேறு போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் என்னோடய வேலைகளை மக்கள் கூட கனெக்ட் ஆகணும், அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். அதே மாதிரி நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், அவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ வயலில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. அதோட நோக்கமும் இல்லை. நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து நான் வேலைக்கு போனால் ஸோ அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். வேலை செய்யாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் அப்படி தப்பாக நினைக்காதீங்க, இந்த பொண்ணு மட்டும்தான் வேலை செய்யுமா, வீட்டில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு. எல்லோரும் செய்வாங்க. இப்போ நானே இவ்வளோ வேலை செய்கிறேன்னா எங்கள் அம்மாலாம் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களெல்லாம் நம்மளால் காமிக்க முடியாது, வயலில் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் செஞ்சுட்டு கம்ஃபர்டபுளாக கேமரா எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ அந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரி வாங்க இப்போ போய் கார்டனிங் பார்க்கலாம். முன்னாடி வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அந்த கண்டெய்னரில் நம்ம விதை போட்டு முளைக்க வச்சிடும் இல்லையா. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த கண்டெய்னரில் தண்ணி வெளியவே போக மாட்டேங்குதுங்க. நாங்கள் நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம்.
ஆனால் அது போகவே இல்லை. ஆனால் அதனால் என்ன பண்ணோம், அது தனியாக நோண்டி எடுத்து இந்த மாதிரி கீழவே வச்சுட்டோம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் போல், அதே மாதிரியே ஆயிடுச்சு. பாருங்கள், கொய்யாக்காய் வேறு நிறைய இருக்குது. இது நல்லா பழுத்தா சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ காயுமே சாப்பிட்லாங்க, நல்லா தான் இருக்கும். பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி காயும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் செடிங்க, நல்லா முளைச்சி வந்திருக்கு சூப்பராக. அதுங்களுக்கும் ஈவினிங்கில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ இது என்ன செடி, பீர்க்கங்காய் செடி, இது பாகற்காய் செடி. ஏன் நான் யோசிக்கிறேன்னா, இப்போ இந்த செடிங்கெல்லாம் இல்லை, சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எலி வந்து எல்லா செடியும் கடிச்சு போட்டு போயிடுச்சு. ஸோ ஆசையாக கார்டனிங் பண்ணேன், ஒரு செடி கூட இல்லை. ஆனால் எலி கடிச்சிச்சா யார் கடிச்சான்னு ஒன்றும் எனக்கு தெரியல. ஏன்னா எலி கடித்தா எல்லா செடிங்களும் தானேங்க அஃபெக்ட் ஆகும். ஆனால் கரெக்டாக இந்த கொடி ஏறும் பார்த்தீங்களா, அந்த செடிங்களை மட்டும் எலி பார்த்து கடிச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆசையாக போயிடுச்சு. ஆனால் அந்த அவரைக்காய் செடி தனியாக இருக்குல்ல, அது அங்கே தாங்க இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு வீடு கிட்ட நட்டோம், அதனால் அது அப்படியே போயிடுச்சு. அதை பற்றி பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க, இப்போ வாசல்லாம் கூட்டிக்கலாம். இப்போ என் தங்கச்சி வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. தங்கச்சி மீன்ஸ் என்னோடய கசின், அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. இந்த க்ரீன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, பக்கத்தில் தெரியுதுல்ல, அதுதான் அவங்க வீடு. இப்போ வீடு பெருக்கியாச்சு, வாசல் பெருக்கியாச்சு. இப்போ நம்ம வீடும் பெருக்கிட்டால் ஒரு வேலை முடிஞ்சிடும். என் பக்கத்தில் காமாட்சி இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சவுண்ட் ஜாஸ்தி கேட்கும். ஈவினிங்கில் எப்போவுமே கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்குவோம், திரும்பவும் காலையிலையும் துடைக்குவோம். துடைக்கலனா எங்கள் அம்மா திட்டுவாங்க. நான் இந்த அளவு க்ளீனாக வச்சுக்கணும்லாம் யோசிக்கிற ஆளே இல்லை. எங்கள் அம்மா தான் க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நைட்டு டியூஷனுக்கு போயிட்டு வர லேட்டாகுங்கிறதுனால சப்பாத்திக்கு மாவு மட்டும் பசைஞ்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் மாவுலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் தங்கச்சியும் வந்து நான் காய் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் இது கவர் பண்ணல. இனிமேல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது பேர் சீனி அவரைக்காய்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்களாம் வந்து கொத்தவரங்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதையும் கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அம்மா வந்து பால் ஸ்டோரில் ஊற்றிட்டு வர போனாங்க. அதுக்குள்ளே சரி அவங்களுக்கு டீ போட்டு வச்சுட்டா ஒரு வேலை முடியும்னு சொல்லிவிட்டு, சரி நானும் டீ போட்டு வைக்கலான்னு டீ போட்டு வச்சுட்டவங்க. பால் வந்து கேஸில் வச்சாச்சு. இப்போ மாட்டு காமாட்சிக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம். வீடியோக்காக நான் மாடுன்னு சொல்கிறேன், ஆனால் மாடுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பேர் எல்லாத்துக்கும் பேர் இருக்குது. காமாட்சி, செல்லம்மா, வெள்ளம்மா, சிம்ரன், தலை. ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக வந்துக்கிற ஒரு பேர் தலை ஒருத்தர், அவினாஷ் ஒருத்தர். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குங்க. அப்புறம் காமாட்சிக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி நான் யூடியூப்பில் வந்துட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். நடுவில் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க, சில பேர் மறந்துடும். நாமளே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவோம். அந்த மாதிரி மறந்துடுவீங்கன்னு தான் நான் உங்கள் நடுவில் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கிராஸ் டாக்லாம் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன். தண்ணி என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நிறைய வீடியோவில் போட்டுங்க. அப்புறமும் சில பேர் கேட்குறீங்க என்ன போடுறீங்கன்னு. அது சொல்லிட்டேன், அது வந்து ஹெல்த் மிக்ஸு, அதில் என்னென்னலாம் இருக்குங்கிறதும் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி, எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வேகமாக குடிக்கும் மாடுங்க. இல்லாட்டி தொண்டியில் அடிக்கும், புறையேறும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
அதில் மாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ காமாட்சி வந்து தண்ணி குடிக்க கூப்பிடுவோம். மாடுங்களால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா ஸ்வீட் எங்கள் மாடுங்களாம். நம்ம சொல்கிறது கேட்கும், நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு வரும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல மாடுங்க நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பாருங்க, காமாட்சி தண்ணி குடிக்குது. இன்னும் இந்த கன்றுக்குட்டி தண்ணி குடிக்கவே பழகிக்கலங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா கன்றுக்குட்டியுமே சீக்கிரம் பழகிரும் தண்ணி குடிக்கிறதுக்கு. இவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு. சரி பரவாயில்ல, பொறுமையாகவே குடிக்கட்டும்னு விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து டீ போட்டு வச்சிடலாம். இந்த பால் வச்சுருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சமாக நம்ம டீ போட்டு வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. அந்த பைப் போட்டோம் இல்லையாங்க, நம்ம தண்ணி பிடிச்சல, அங்கே வந்து மண் தரையாக இருக்குது. அதனால் ஒரு சிமெண்ட் தரை போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுனால, இவர் எங்கள் அண்ணன் தான், அப்பாவோட அண்ணன் பையன். அவங்களே வேலையை முடிச்சிருவாங்க. அதனால் அவர்கிட்டயே விட்டாச்சு, கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அவருமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அவங்க பையன் தர்ஷன், இவனை நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் வேறு குறுக்க அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதுவே அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நல்லா இது போடுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலைங்க. அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துறாரு. எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது முடிச்சுட்டு தாங்க நம்ம போய் சப்பாத்தி போடணும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா குழம்புலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்பாத்தி மட்டும் நான் தேய்ச்சி கொடுக்குறேன், நீ வந்து போட்டு எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அது பக்கம் வந்தால் அம்மா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தாங்க சப்பாத்தி. நம்ம இப்போ போட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு சாப்பிடலாம். பாருங்க, நான் ஒரு சப்பாத்தி மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நாங்கள் சப்பாத்தியில் ஆயில் சேர்க்க மாட்டோம், ஆனால் நிறைய பேர் ஆயில் சேர்த்து தான் செய்கிறீங்க. நாங்கள் இப்படியே பழகிட்டனால எங்களுக்கு ஆயில் போட்டால் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிடவே ஒரு மாதிரி. அவ்வளோதாங்க, 2 பக்கம் திருப்பி போட்டாச்சு. நம்ம 2 சைடுமே வச்சு செய்கிறோம். இந்த சைடும் 2 ஸ்டவ்லேயுமே 2 தோசைக்கல் வச்சு நம்ம செய்கிறோம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளாக்ஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாட்டின்னு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் இவ்வளோ சப்பாத்தி இருக்குது, இன்னும் அப்பா அம்மா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மீன் தான் காலையிலையும் சாப்பிடுவோம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.